திராவிட இயக்க தமிழர் பிரிவு நிறுவனர் சுபவீர பாண்டியன் தற்போது நமது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு சுபவி, வணக்கம். வணக்கம். தற்போது நீங்க ஏற்கனவே திமுக கூட்டணி தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தீர்கள். அது மிகப்பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து அடுத்த கட்ட தீவிர பிரச்சாரத்திற்கும் ஒரு மாநாட்டுக்கும் கூட ஏற்பாடு செய்துவிட்ட சூழல்ல 10 பேர் வெளியேறி இருப்பது எதை காட்டுகிறது? 10 பேர் அதிருப்தியை தெரிவித்திருப்பது எதை காட்டுகிறது? உள்ளே இருக்கிற பொறுப்பாளர்களை கூட கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இன்றைக்கு இந்த முடிவு தவறானது என்று அவர்கள் கருதியதால் தங்களினுடைய எதிர்ப்பை இப்போது பதிவு செய்திருக்கிறார்கள். இது தேமுதிகவுக்கு ஒரு பெரிய சரிவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏற்கனவே அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்து வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவோடு சர்ச்சை ஏற்பட்ட சூழலில் ஒரு 8 பேர் விலகி இருந்தார்கள். பண்டோட்டி ராமச்சந்திரனே அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் போய் இணைந்திருந்தார். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள் அந்த கட்சி பயணித்து வந்திருந்தது. தற்போது மீண்டும் ஒரு முடிவு, மீண்டும் ஒரு சர்ச்சை, மீண்டும் ஒரு அதிருப்தி, மீண்டும் ஒரு விலகல் அப்படின்ற பட்டியல் இதை பார்க்கலாமா? இல்ல இந்த சூழல்ல விஜயகாந்த் மறுபரிசீலனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பார்க்கலாமா? கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மிக பலரினுடைய விருப்பம் திமுகவோடு இணைந்து தேர்தல் களத்திலே இறங்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்திருக்கிறது. அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பது. அதிமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையாகவே தேமுதிக கருதுமானால் அந்த ஆற்றல் உள்ள திமுக கழகத்தோடு இணைவதுதான் பொருத்தமாக இருந்திருக்கும். எனவே அவர்கள் ஒரு தவறான முடிவை எடுத்தார்கள். அந்த தவறான முடிவு இன்றைக்கு அவர்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்ல, மீண்டும் மீண்டும் எல்லாரும் சொல்றது அதிமுக அகற்ற வேண்டும் என்றால் திமுகவோடு இணைய வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயகாந்தோ மக்கள் நல கூட்டணியோ திமுக இரு கட்சிகளையும் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்சியின் தலைவராக அவர் எடுக்கக்கூடிய முடிவில் என்ன தவறு இருக்க போகிறது? அப்படி ஒரு முடிவு எடுப்பதில் அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் ஒட்டுமொத்தமாக கட்சியின் இருக்கிற தொண்டர்கள், தலைவர்களினுடைய கருத்துகளையும் அவர் கலந்து கேட்டிருக்க வேண்டும். அவர் காஞ்சிபுரத்தில் பேசுகிற போதே சொன்னார், நான் எல்லோரிடத்திலேயும் கருத்து கேட்டு முடிவெடுப்பேன் என்று. ஆனால் இறுதியாக எடுத்த முடிவு எங்களுக்கே தெரியாது என்று இன்றைக்கு சந்திரகுமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கூறுவதை நாம் கேட்டோம். எனவே தன்னிச்சையாக எடுத்த முடிவு தவறான முடிவாக இருந்திருக்கிறது என்பது இப்போது வெளிப்பட்டுள்ளது.